இடம்பலம் என்டர்டைன்மெண்ட் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க கோமதி தேசி. நம்ம எல்லாம் பிக் பாஸ்க்காக ரொம்ப நாள் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். அண்ட் தென் அதை பத்தி நான் நிறைய விஷயங்களுமே பேசிட்டு இருந்தோம். ஆனா எனக்கு இப்போ பிக் பாஸ் பார்க்கறதுக்கு பார்க்காமலே இருக்கலாமே அப்படின்ற ஒரு தாட் வந்துருச்சு. வருண் ப்ரோ உங்களுக்கு எப்படி இருக்கு? அதாவது கோமதி, நீங்க பிக் பாஸ் பாருங்க, பார்க்காம போங்க. அத பத்தி என்ன எதுக்கு ஒரு வீடியோ பண்ண கூப்பிட்டு என்னையும் இம்சை பண்றீங்க இப்போ? நான் இத வந்து பார்க்கணும், உங்ககிட்ட பேசுறதுக்காக போயிட்டு அந்த லிஸ்ட்லாம் யார் வந்திருக்கான்னு பார்த்து என் கண்ணு அவிஞ்சு போய் நானும் கடுப்பாய் பைத்தியமாயி வந்து பேசணும். நான் மட்டும் தனியா ஆனா அது எப்படி? அப்ப நீங்களும் ஆகணும்ல. 100 நாள் என்னது இப்படி பண்ணாதீங்க சொல்லிட்டேன் நானு. 100 நாளுக்குமே உங்களுக்கு இதான் வேலை, ஓகேவா? நான் தனியா உட்கார்ந்துலாம் தனியா உட்கார்ந்து பேசுங்கங்க. உங்களை யார் வேணாம்னு சொன்னா தடுக்கவே இல்ல. உங்களுக்கு உரிமை இருக்கு. என்ன நீங்க இந்த சச்சரவுக்குள்ள ஏன் இழுக்குறீங்க? ஒருத்தனா ஒழுங்கா வந்திருக்கானா? விளங்காதவங்க எல்லாருமே சேர்ந்து பிக் பாஸ்ல வந்து போட்டு பைத்தியங்களின் மாநாடு யாரு விளங்காதவங்க அங்க பாத்தீங்களா? எல்லாமே திறமை உள்ளவர்கள். வாட்டர்மெலன் ஸ்டார் பாத்தீங்கல்ல, அங்க போய் இருக்கிற 36 கேமா எவ்வளவு கேம் இருக்கிற எல்லா கேம் முன்னாடியும் நின்று அவ்வளவு இது பண்ணிட்டு இருக்காரு அவரு. கமல் பாத்துருப்பாரு. நல்ல வேலை இந்த வருஷம் தப்பிச்சிட்டா சாமி. நம்ம புரியாத மாதிரி பேசி எல்லாரையுமே கடுப்பேத்தும். இவங்க பேசுறது எனக்கே புரியாது அப்படிங்கிற மாதிரி. இல்ல இப்போ நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, பிக் பாஸ் போனா பெரிய ஆளா இல்லண்டா. அதெல்லாம் உண்மையோ இல்லையோ, பட் அது போறதுக்குன்றதுக்கு ஒரு ஆவலோ, அதுக்குன்னு ஒரு தகுதினா லைக் வந்து அந்த துறையில மாதிரி இருந்திருக்காங்க, கொஞ்சம் சிறந்தவங்க இருக்காங்க, ஒரு காலத்துல அப்படி இருந்து இன்னைக்கு வாய்ப்பெல்லாம் போயிட்டாங்க, ஏதோ ஒரு கதை இருக்கும். இந்த மாதிரி பைத்தியங்க, வானபியா வந்து ரியாக்ட் பண்றவங்க, ஸோ சைக்கோத்தரமா நடந்துக்கிறவங்க, தவறான விஷயங்கள்னால பிரபலமானவங்க எல்லாரையுமே கூப்பிட்டு ஒரே இடத்துல போட்டு வச்சிருக்காங்க. இதை பத்தி என்ன சொல்லணும்னு நீங்க வந்து நீங்க சொல்லணும். ஆக்சுவலா இந்த மாதிரியான பீப்புள்லாம் நீங்க கூப்பிட கூடாது. பாருங்க, விஜய் பார்த்ததுல உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்ல, அதெல்லாம் பத்தி பேசுங்க. நான் அப்படிலாம் சொல்லவே இல்லையே. நான் பிடிக்கணும் சொல்ல, பிடிக்காதுன்னு சொல்ல. ஆஃப் கேம்ல இந்த மனுஷன் தான் சொன்னாரு, எனக்கு விஜய் பார்வதி வந்து ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏங்க அவங்க எனக்கு வந்து ஜூனியர் காலேஜ்ல ஜூனியர், ஷீஸ் லைக் மை, அதாவது வயசின் படி யங்கர் சிஸ்டர் மாதிரி. ஸோ ஆனால் எனக்கு பிடிக்கும்லாம் சொல்லி போய் சொல்றாங்க இவங்க. இல்லை பிடிக்கும் நிஜமே சொல்லி திட்டுவாங்கன்னா கூட பரவாயில்ல. நீங்க பாட்டு எனக்கு கோத்து விடுறீங்க நியாயத்துக்கு. பட் வேற யாரோ ஒரு மாடல் ரொம்ப நல்லா இருந்தாங்க. அரோரா சின்க்ளேர்லாம் இருக்காங்கல்ல. ஐயோ அவங்க இல்லைங்க, வேற யாரோ நிஜமா ஒரு மாடல் நல்லா இருந்தாங்க, பார்க்கறதுக்கு அழகா இருந்தாங்க அப்படிங்கறதுனால. அவங்க தான் நேத்து கிரிஞ்சு பண்ணி ஜெனிலியா மாதிரி ஆக்ட் பண்ணி விஜய் சேதுபதி திட்டுவாங்க நம்மள. உட்கார்ந்து பாத்துருக்கீங்க இந்த ஷோ? இல்ல இல்ல, அவர் ரியாக்ஷன் பார்க்கணுமே. ஐயோ இப்பவே இந்த மாதிரி இருக்கே அப்படின்னு மாதிரி ரியாக்ஷன் ஒன்னு கொடுத்தாரு அவர். ஆக்சுவலா ரைட், அதாவது விஜய் சேதுபதி. ஆமா ஆமா. சரி, நீங்க மட்டும் என்ன கேள்வி கேக்குறீங்க, நான் உங்களுக்கு கேக்குறேன். விஜய் சேதுபதியோட ஆங்கரிங், அந்த கண்டக்டிங் ஸ்கில்ஸ் பத்தி என்ன நினைக்கிறீங்க நீங்க? இப்போ நான் வாங்கணும் எல்லார்கிட்டயும். இல்ல ஓபனா சொல்லுங்க. இல்ல அங்க வந்து அவ்வளவு பைத்தியம் இருக்குல்ல, அதெல்லாம் ஹேண்டில் பண்ணனும்னா யார் வரணும், யார் வேணும்? இதுங்க மனநலம் பாதிக்கப்பட்டவர்கள்லாம் ஒரு இடத்துல அடைச்சு வச்சு அவங்கள ஹேண்டில் பண்றவங்க. ஒரு சினிமா டயலாக் ஒன்னு வந்து பாத்தீங்க, சரிங்க வாங்க சார், ஒரே பைத்தியங்களா இருக்கு சார். இன்ஸ்பெக்டர் சார் இல்ல, இது என்னன்னா, ஒரு விஷயம் பாக்குறோம் அப்படின்னா அட்லீஸ்ட் அதுல ஒரு ஹீரோ வில்லன் மாதிரி இவங்களே ஒரு ட்ராமாலாம் போட்டு இது பண்ணிட்டு இருப்பாங்க. பட் எப்படி ஒரு மாதிரி கிரேசியான ஒரு லாட்டை எடுத்துட்டு வந்து இன்னொரு 100 எனக்கு என்ன தெரியுமா கோவம் கோமதி, நேற்று வரைக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய அரசியல் சம்மந்தப்பட்ட நிகழ்வுகள், அதுக்கப்புறம் ரீசெண்டாக நடந்த ஒரு ட்ராஜடி, அதை குறித்து நம்ம ட்விட்டரில் அதிகமாக நம்ம பார்க்கலாம். அந்த ஃபீடு வந்து அதிகமாக இருந்துச்சு. சத்தியமாக சொல்கிறேன், நேற்று ஈவினிங்லேருந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இது மட்டும்தான் இருக்குது. எனக்கு என்ன கோவம்னா, நம்மளுக்கு தேவையான வர வேண்டிய செய்திகள் வந்து எங்கெங்கேயோ ஸ்கேட்டர் ஆகி போயிடுச்சு. முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா கிளிப்ஸை வந்து கட் பண்ணி போட்டுகிட்டே இருக்காங்க. அது பேசிக்காகவே உங்களுக்கு எனக்கு நான்லாம் ரொம்ப நல்லவன்னு சொல்ல, பட் நம்ம எல்லாருக்குமே என்டர்டைன்மெண்ட் தான் ஃபஸ்ட்டு பிடிக்கும். டக்குன்னு அதை தான் பார்க்கறதுக்கு ஒன்று தோணும்ல. அந்த மாதிரி இது ஃபுல்லாக ஃப்ளட் ஆயிடுச்சு அப்படின்னா யூடியூப்பு, மற்ற மீடியம் எல்லாத்துலேயுமே வந்து இப்போ அரசியலில் நடக்கக்கூடிய நிறைய விஷயங்கள், சமூகத்தில் நடக்கக்கூடிய நிறைய விஷயங்கள்லாம் நமக்கு கண்ணுக்கு காதுக்கு வந்து சேராமல் ஃபுல் அண்ட் 100 நாளைக்கு இது வந்து ஆக்கிரமிச்சிருச்சு. டு பி ஃப்ராங்க், எனக்கு நேற்று ஈவினிங் எந்த கரண்ட் அஃபேர்ஸும் தெரியாது. நான் சொல்றது உண்மைதான், எக்ஸாஜரேட் பண்ணுறேன் நான். அதனால தான் எனக்கு ஒரு கோவமாக இருக்குது. விஜய் டிவி கிட்ட சொல்லு அப்படி நான் சொன்னேன். விஜய் கேட்குறேன், அவங்க நல்லா பிளான் பண்ணி பண்ணுறாங்க. நம்ம ஷோ வந்து 9வது சீசன் அப்படின்னா, எத்தனை வாட்டி பிக் பாஸ் நடந்தாலும் ஒரு வருஷம் அது சேச்சுரேட் ஆயிரும்னு சொல்லுவாங்க. சரியா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீயா நானா மாதிரி ஷோலாம் சேச்சுரேட் ஆகாது. இட்ஸ் அ கிளாசிக் டிபேட் அண்ட் டாக் ஷோ. இப்போ இன்டர்வியூ ஃபார்மேட் இது வந்து சேச்சுரேட் ஆகுது. என்றைக்குமே இன்டர்வியூஸ் இருந்துட்டு தான் இருக்கும். பட் பிக் பாஸ்ல இதான் ஃபார்மேட் பா, ஒரு வீட்டில் இருப்பாங்க 100 நாள் அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சிச்சுன்னா, வருஷம் அவங்க நம்மளோட மனசை கவர்றதுக்கு இல்லை நம்மளோட அட்டென்ஷன் சீக் பண்ணுறதுக்கு அந்த ப்ரொடக்ஷன் டீம் எதாவது பண்ண தான் செய்வாங்க. அதை ஹோஸ்ட்டை மாற்றுறதா இருந்தாலும் சரி, உள்ளுக்குள்ள அந்த வீட்டில் ரூல்ஸை மாற்றிருந்தாலும் சரி, இல்லை மனிதர்கள்லேயே வித்தியாசமான மனிதர்களில் உள்ள அனுப்புறதாலும் சரி, அந்த மாதிரி இந்த வாட்டி அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, ஒரே ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணியிருக்காங்க. கிரேசியான பீப்புள், இல்லை தவறான ஒரு வழியில் ஃபேமஸ் ஆன கான்ட்ரவர்ஷியல், எக்ஸாக்ட்லி ஐ வாஸ் சர்ச்சிங் ஃபார் தட் வேர்ட், கான்ட்ரவர்ஷியல் பீப்புள் அதெல்லாம் கொண்டு வந்து விட்டுட்டு நம்மகிட்ட அட்டென்ஷனை வந்து ஈஸியாக வாங்கி பாருங்க. நம்மளே உட்காந்து பேசிட்டு இருக்கோம். அது ஒருத்தர் பேர் என்ன, அவர் என்ன அகோரியா இருந்தார் போல. அகோரியா இருந்தார் அவரு, அப்படிதான் பேசிக்கிறாங்க தெரியுமா?
அகோரி அப்படின்னு ஒருத்தங்க ஆயிட்டாங்க, நம்ம அந்த கான்செப்டை பிலீவ் பண்றோமோ இல்லையோ, பட் அந்த கான்செப்ட்டுக்கு உண்மையா இருந்தா அகோரின்னு ஒருத்தங்க ஆயிட்டாங்கன்னா அவங்க வாழ்க்கை ஃபுல்லா அகோரி தான், சாகிற வரைக்கும் அகோரி தான். இப்ப என்ன முடிலாம் வெட்டிட்டு வந்து இங்க உட்கார்ந்துட்டு இருக்காரு என்ன? நினைச்சா அகோரியா மாறுவாரு, நினைச்சா சம்சாரி ஆயிடுவாரு, நினைச்சா அவங்க ஒய்ஃப் வந்து அவரை கழட்டி விட்டுருவாங்க, நினைச்சா வந்து அவங்களே கார்ல எப்பெல்லாம் நம்மள ஏமாத்துறாங்கல்ல. நம்ம ஏமாறுறோம். என்ன என்ன பண்றது? உலகம் இதெல்லாம். நேத்தே வந்துட்டு நிறைய விஷயம்லாம் பேசிட்டு இருந்தாங்க. ஓகேவா? அதுல வந்து தண்ணி பிடிக்கிறது, தண்ணி வந்து சேவ் பண்ணணும், யார் வேணா ஓப்பன் பண்ணிக்கலாம் வரவங்களாம் அதெல்லாம் சொல்லியிருந்தாங்க போல. நான் இன்னொரு விஷயம் கேள்விப்பட்டது என்ன அப்படின்னா, நம்ம ஆஃபீஸ்ல வந்துட்டு அது வந்து 2த்துக்குமே அந்த தண்ணி தான் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு. என்னடா சொல்றீங்க? 2 which means அஃபிஷியலாவும் அன்அஃபிஷியலாவும் வந்துட்டு அந்த வாட்டர் தான் யூஸ் பண்ணுவாங்க அந்த மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க. இன்னைக்கு மார்னிங் ட்விட்டர் பக்கம் போறேன், அர்ஜுன் மாயறாங்க கெமியும் இன்னொருத்தரும். இதான் கொலாடி சண்டையா? ஆமா, சீரியல் நடிப்பார் போல அவரு. Okay. 2 பேரும் அர்ஜுன் மாயறாங்க, கெமி நான் பேசுறதே நீங்க கேட்க மாட்டீங்க, நீங்க மாதிரி நடந்து போயிட்டு இருக்கீங்க அப்படின்னு. டேய் ஒரு பாதி நாட்கள் போனதுக்கு அப்புறம் தான் அடிச்சுப்பீங்க, என்னடா ஆரம்பத்திலே அடிச்சுக்கிறீங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அப்ப ஒர்க் அவுட் ஆகுது. கரெக்ட். விஜய் டிவியோட ஃபார்முலா ஒர்க் அவுட் ஆகுது. இது எல்லாத்தையும் கொண்டு ஒரே கடாயில போட்டு ஒரு சமையல பண்ணிடுவோன்ற மாதிரி கரெக்டா பண்றாங்க. பட் நீங்க சொன்ன அந்த தண்ணி மேட்டர்லாம் வந்து ஸ்கேரியா இருக்குங்க. என்னங்க இது? இன்னும் கொஞ்சம் ஒரே கையில சாப்பிடணுங்கிற மாதிரி இருக்கு. போக போக டாஸ்க் எல்லாம் ரொம்ப டிஃபிகல்ட்டா கொடுப்பாங்க அப்படிதான் நான் சொல்றேன். எனிவே நீங்க பார்த்திருக்கீங்க இல்ல கிளிப்ஸா பார்த்திருக்கீங்க, எனக்கு அதெல்லாம் கூட பார்க்க வேணாம் சரியா? பார்க்கவும் போறது இல்ல. பார்க்கணும். என்னத்த எதுக்கு இன்னும் ஒரு பார்க்கணும்? 100 டேஸ்க்கு வருண் ப்ரோ இங்க உட்கார போறாரு என்டர்டைன்மென்ட்ல. சான்ஸே இல்ல. ஆக்சுவலா ஒரு விஷயத்த வந்து பார்த்தா தான் கரெக்டாலாம் பேச முடியும். நிஜமாவே இன்ட்ரெஸ்ட் வந்து நம்மளுக்கு போயிருச்சு. பட் பீப்புள் வந்து நான் வந்து இவங்கெல்லாம் பார்க்க மாட்டாங்கன்னு ஸ்டீரியோடைப் பண்ணி ஒரு விதமான பீப்புள்லாம் நினச்சதில்ல. எல்லாருமே பார்க்குறாங்க உட்காந்து. எல்லாருமே பிக் பாஸ் உட்காந்து வீட்டில் பார்த்துட்டு இருக்காங்க. அது வந்து ஒரு ப்ரொலாங்டு சீரியல் மாதிரி. நேத்தெல்லாம் எங்க அம்மா சொல்றாங்க, நான் அந்த மாதிரி சொல்றேன், ஏமா யாருமா இவரெல்லாம் உள்ள விட்டது வாட்டர் மெலன் ஸ்டார் பத்தி சொல்றேன். எங்க அம்மா சொல்றாங்க, அவருக்கு ஒரு திறமை இருக்கு, உள்ள வந்திருக்காரு. கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த தனுஷ் ஆக்ட் பண்ணாரு. எங்க அம்மா அவனை வெளில தரத்துங்க. ஐயோ, அவர் ஏதோ வந்தவொடனே எல்லாரையும் இரிட்டேட் பண்ணிருக்காராமே அவரு. ஆமா, ரொம்ப பண்ணிட்டு இருக்காரு. ஏதோ டைரக்டர்ட்ட போயிட்டு நான் ரொம்ப நடிப்பேன் சார், நான் தனுஷ் மாதிரி பண்ணுவேன் அதெல்லாம் சொல்லியிருக்காரு போல. அவரு ஓகே சரிப்பா அவரு என்னங்க சொல்றது. சரி, ஆனா நம்ம கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ஒரு இன்ஃப்ளூயன்சர் வந்து ஸ்கூலுக்கு சீஃப் கெஸ்டா கூப்பிட்டதை பத்தி பேசணும், நியாயம் பேசணும். ஆனா இதுல அப்படிலாம் நம்மளால பேச முடியாது கோமதி. ஒருத்தர் வந்து இன்ஸ்டாகிராம்ல தவறான போஸ்ட் போட்டது மூலியமா வந்து இதுக்கு வந்திருக்காங்க அப்படின்னா வந்து இதுல வந்து அந்த வரைமுறையெல்லாம் இல்லை. இதுல வந்து யாரை வேணா கூப்பிடலாம். நம்ம பார்க்குற மக்களை தான் வந்து சொல்லணும். தொடர்ந்து இதெல்லாம் பார்த்துட்டே இருந்தீங்கன்னா உங்க மனசு கெட்டு போயிருங்க. அது மட்டும் இல்லாம நீங்க அவன் ஆர்மி இவன் ஆர்மி அவன் செஞ்சா கரெக்ட் இவன் செஞ்சா கரெக்ட்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் ஆகல, இன்னும் கொஞ்ச நாள்ல வந்து அது வேற நடக்கும் போட்டுருவாங்க. அந்த பிக் பாஸ் எக்ஸ்பர்ட்ஸ் யாராவது ஏற்கனவே பிக் பாஸ்ல இருந்துட்டு வந்தவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா அவன்லாம் உட்காந்து இது அப்படி அது எப்படி பேசிட்டுமா. இந்த ஒரு ஃபேட் மேன்னு சொல்லிட்டு குண்டு மனிதர் அவர் வந்து பாத்தீங்கன்னா அவரு பிக் பாஸ் அப்டேட்ஸ் சொல்லி ஆல்ரெடி ஷோ ஆரம்பிச்சிட்டாரு. வனிதாக்கா எல்லாரும் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அப்டேட்ஸ் எல்லாம் ஆரம்பிச்சிட்டாரு. சோ இந்த மாதிரி போகுதுன்னு நினைச்சாலே ரொம்ப பயமா இருக்குமா எனக்கு. இன்னும் கொஞ்ச நாள்ல இப்போ நம்மளும் வந்துட்டு பிக் பாஸ் அப்டேட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு அதுக்கும் வருண் ப்ரோ தான் பக்கத்துல உட்காந்துட்டு பாரு வாங்க. இல்ல இதான் லாஸ்ட் கோமதி. என்ன இதுக்கு மேல வந்து பிக் பாஸ் சம்பந்தப்பட்டலாம் கூப்பிடாதீங்க. வேற ஏதாவது படத்தை பத்தி பேசலாம், சீரிஸ் எவ்வளவு வருது, வேற டிவி ஷோஸ் ஏதாவது பத்தி வந்து கேளுங்க. people are expecting you only, you know, they are asking me வருண் ப்ரோ இங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன கேக்குறாங்க. வருண் ப்ரோ அப்படின்றீங்க. இல்ல வருண் ப்ரோ பிக் பாஸ்க்கு வைல்ட் கார்டுல போறாரு நிறைய கலெக்ட் ப்ரோ பேசாம உங்களை அனுப்பிடலாம்னு இருக்கேன் நானு. எனக்குலாம் செட் ஆகாது. விஜய் டிவில இருந்து ஒரு கால் சொன்னாங்க, விஜய் டிவில இருந்து பேசுறோம் எவ்வளவு அமௌண்ட் கொடுத்தாலும் கோடி ரூபாய் கொடுத்தாலும் சில விஷயங்கள் நான் செய்ய மாட்டேங்க அப்படிங்கிற மாதிரி வந்து நம்மளுக்கு செட் ஆகாது. நம்மள நம்பி ஒரு சேனல் இருக்கு, நான் ஒரு சிஇஓ ஆஃப் வருண் டாக்ஸ் அப்படிங்கிற சேனல் இருக்கு. ஸோ நம்ம விட்டா வேற யார் இருக்கா? நம்மளாம் போக மாட்டோம். ப்ரொமோஷன் பண்ணிட்டாங்க. ஒரு லேடி அவங்க வந்து பாத்தீங்கன்னா சில ரைட்ஸ்க்காக போராடுவாங்க. தன்னை ஒரு ஆணா வந்து காட்டிக்கிற மாதிரி இருப்பாங்க ஒரு லேடி. அவங்க பேர் நான் சொல்ல வரல. அவங்க வருவாங்கன்னு சொன்னாங்க, அவங்க வராம போயிட்டாங்க. ஆமா, நானும் அவங்க ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணேன். ஓகே இவங்க வந்து இந்த கம்யூனிட்டியை சேர்ந்தவங்க, அவங்க வந்து வந்துட்டு ஹெல்ப் பண்ணுவாங்க, அவங்கள பத்தி பேசுவாங்க அப்படின்ற மாதிரி நானும் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணேன். அவங்க வந்து எங்க நம்ம பார்த்தா ஒரு இன்டர்வியூல தான் பார்த்தேன். எனக்கு பார்த்தோன்னே ஐ வாஸ் லைக் யாரா அந்த பொண்ணு. அப்புறம் தெரிஞ்சது ஓகே அது பொண்ணு இல்ல, அவங்க வந்து இப்படி அவங்க அப்படி ஐடென்டிஃபை பண்ணிக்க விரும்பல. ஆமா ஆமா அந்த மாதிரி பண்ண விரும்பல அப்படின்னு சொல்லிட்டு நானும் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ண வருவாங்க அப்படின்னு. மேபி வைல்ட் கார்டுல வருவாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு இப்போ ஆண் பெண் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு டிரான்ஸ்ஜெண்டர் இருக்காங்களா, ஒரு திருநங்கை, அவங்க வந்து பாத்தீங்கன்னா உள்ள வராங்கன்னா ஒரு ரெப்ரசன்டேஷன் அது மாதிரி இருக்கு. பட் அதையும் தாண்டி வந்து பாத்தீங்கன்னா மற்ற அவங்கெல்லாம் வந்து வழியை திணிக்கிற மாதிரி உங்களுக்கு தெரியல? உங்களுக்கு என்ன தோணுது? ஓகே எனக்கு தெரியல, மேபி அவங்க இதுக்கு முன்னாடியே ஸ்டார்டிங்ல இருந்து அது ரொம்ப ட்ரை பண்றாங்க அப்படின்ற மாதிரி தான் பேசிட்டு இருந்தாங்க. கேரளா பிக் பாஸ்ல என்ன நடந்துச்சுன்னு பாத்தீங்களா? 2 பெண்கள் வந்து லவ் பண்றாங்க. அதை வந்து இன்னொரு பெண்ணு வந்து பிக் பாஸ்ல இருக்கிறவங்க வந்து எதிர்க்கிறாங்க. மோகன்லால் வந்து அதுவும் காதல் தான், அதுவும் அன்பு தான், அது உனக்கு பிடிக்கலன்னா நீ இந்த வீட்டை விட்டு வெளில. விஜய் சேதுபதி பேசுவாரா அந்த மாதிரி? தெரியலையே, பேசிதான் ஆகணும். சில வேஷம் போட்டா அந்த மிருகத்தோட சவுண்டை கொடுத்து தானங்க ஆகணும். அதெல்லாம் கான்ட்ராக்ட்ல இருக்கும். ஏன்னா
கமல் என்ன பண்ணுவாராம் பிக் பாஸ்ல ஹோஸ்டாக இருக்கும்போது விஜய் டிவி அது ஒரு பெரிய ஒரு மீடியா ஹவுஸ் வச்சு தான் வந்து பண்ணிருக்காங்க. அவங்க பெரிய நிறுவனம், அவங்க தான் எல்லாரையும் கண்ட்ரோலில் வச்சுப்பாங்க. பட் கமல் உங்களுக்கு தெரியும் இல்லையா, ஒரு பெரிய ஸ்டார்ன்றதுனால அவர் நிறைய விஷயம் டிக்டேட் பண்ணுவார் அந்த ஷோக்குன்னு சொல்லுவாங்க. பட் என்னதான் பிக் பாஸ் வந்து அந்த வாய்ஸாக இருந்தாலும் கமல் இருந்தால் கமல் தான் பிக் பாஸ்ன்ற மாதிரி அவரே ஒரு இடத்துல வந்து சொல்லியிருக்காரு. ஆனால் அது எல்லா ஆக்டர்ஸ்க்குமே வந்து சரிப்பட்டு வருமானு தெரியல. நோ ஒன் இஸ் லைக் ஈக்குவல் டு கமலோட ஸ்டேச்சருக்கு இருக்க மாட்டாங்க. அதனால வந்து வேற வழி இல்லை, அந்த நிறுவனம் என்ன சொல்லிட்டோ அதை வந்து விஜய் டிவி வந்து பண்ணி ஆகணும். எனக்கு தெரியல இந்த தடவை விஜய் சேதுபதி பண்ணி ஆகணும். அதான் இந்த தடவை விஜய் மாட்டிக்கிட்டு என்ன பண்ண போறாரு, விஜய்ஸ் கிட்ட இவங்க மாட்டிக்கிட்டாங்க. எனக்கு ஆனா ஓப்பனா சொல்றேன், நோ பார்ஷியாலிட்டி. எனக்கு நிஜமாவும் ஒருத்தரோட கான்டென்ட் ரொம்ப பிடிக்கும், கிரியேட்டிவா இருக்கும். அவர் டிஃப்ரெண்டான ஒரு விஷயம் கண்டுபிடிச்சு அவருக்குனே வருது. அந்த ஸ்டாண்டப் காமெடியன் விக்கல்ஸ் விக்ரம்னு ஒருத்தர் வந்து உள்ள போயிருக்காரு. அவர் ஸ்டாண்டப் காமெடினால மட்டும் இல்லை, இன்னொரு விஷயம் அந்த பாட்டெல்லாம் வந்து அவங்க எனாக்ட் பண்ணி காட்டுவாங்க. பார்த்துருக்கீங்கல்ல, ஒரு ஸ்டூடியோவில் உட்காந்து ஒரு பாட்டு எப்படி உருவாக்கு அவர் உள்ள போயிருக்காரு. அவர் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பர்சனாலிட்டியா எனக்கு தோணுது. ஸோ பார்க்கலாம் அவர்லாம் என்ன. ஓகே, மேபி இதுக்கு முன்னாடிலாம் ஒரு ஆக்டரோ யாரோ போறாங்க அப்படின்னா ஒரு மைண்ட் செட் இருக்கும் நமக்கு, ஓகே இந்த பர்சன் வந்துட்டு ஏதோ வருவாங்க அப்படின்ற மாதிரி. ஆனா இப்போ உள்ள போயிருக்க எல்லாருமே வந்துட்டு எனக்கு ஒரு மாதிரி கோல்மாலா தான் இருக்கு. என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க, கண்டென்ட் கொடுப்பாங்க, நீங்க கொலைப்படுறீங்க. விஜய் டிவிக்கு தேவை கான்டென்ட். அதை இவங்கலாம் அள்ளி கொட்ட போறாங்கோ, நம்மலாம் வந்து பார்த்து சிரிக்க போறோம். கொஞ்ச நேரத்துல எனக்கு பைத்தியம் பிடிக்க போகுது. காலைல இருந்து இன்ஸ்டா ட்வீட் யூடியூப் எந்த பக்கம் போனாலும் இது என்னங்க 24 hours பார்க்கலாமா அப்படியே? பார்க்கலாம். அப்போ பார்த்துக்கோங்க, அது நம்மளோட மைண்ட் 100 நாளைக்கு எப்படி வந்து கரப்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஷோ வச்சு ஈஸியாக நம்மளை புல் பண்ணுறாங்க பாருங்க. 24 hours உட்காந்து இவங்க வெட்டியா அவ்வளோ கான்ட்ராக்டில் சைன் போட்டு அவங்க சம்பாதிக்கிறதுக்கு நம்ம அதை உட்காந்து பார்த்துக்கிட்டு. இந்த மாதிரி பார்க்குறவங்களுக்கு ஏதாவது சேலரி கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். நான் உட்காந்து பார்க்குறேன், எனக்கு கொடுங்க. நம்ம இதை பார்க்கறது மூலியமாக சரி எல்லாமே பொழுதுபோக்கு தான். சரி பொழுதுபோக்குறதுக்காக நம்ம என்னென்ன பார்க்கணுன்றது அவங்க இஷ்டம். பட் சம்திங்ஸ் வில் லைக் கரப்ட் யுவர் மைண்ட். உங்களோட சிந்தனை திறன், நீங்கள் சிந்திக்கும் விதம், நீங்கள் மனுஷங்களை பார்க்கறது, இந்த விட்டு கொடுத்தல், அன்பு, அறநெறி இதெல்லாம் உடைக்கிறதுக்காகவே இந்த ஷோஸ் வந்து போட்டி, சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட் அப்படிங்கிறது தான் வந்து ஹியூமன் நேச்சர். பட் அதுலேயும் அறநெறியெல்லாம் நம்ம இன்னைக்கு ஒரு எவால்வ் ஆகி வந்திருக்கோம்ல, அதெல்லாம் உடைக்கிற மாதிரியான ஒரு ஷோ அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். நிறைய பேர் உள்ள போயிருக்காங்க. இன்னும் கொஞ்சம் நாள்ல கொலாடி சண்டன் மண்டே உடைச்சிட்டு வெளில வருவாங்க. சோ வெயிட் பண்ணி பாப்போம். இதே மாதிரி நெக்ஸ்ட் இதுல வந்துட்டு இந்த ரூம் எல்லாம் இருக்குல்ல ஸ்பெசிஃபிக்கா, இந்த ரூம்ல யார் என்ன பண்ணா, இந்த ரூம்ல யார் என்ன பண்ணா, அதெல்லாம் நம்ம பேசுறோம். ஓகேவா, மறக்காம வந்துடணும். எத்தனை வாட்டி சொன்னாலும் என்ன விட மாட்டீங்க போல இருக்கேப்பா. வருண் ப்ரோ தான், வருண் ப்ரோக்காக வந்துட்டு என்டர்டைன்மெண்ட் பாக்குறவங்க நிறைய பேர் இருக்காங்க. சோ தட் we have to do that. நன்றி. Thank you.